அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க என்னமா செஞ்சீங்க? ஜம்ஜம் தண்ணி நெருப்புகுண்டு. சொல்லுங்க. ஹாஜியா அம்மா தண்ணியை தேடி குழந்தைக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அல்லாஹ் ஜம்ஜம் தண்ணி கொடுத்தா இது அடுத்தது நெருப்புகுண்டு. அல்லாஹ் எல்லாரையும் சோதனைக்குதான் படைச்சான். எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ்வை மட்டும் மறக்கணும். இப்ராஹிம் நபி போல இந்த நெருப்புகுண்டத்திலே தூக்கப்பட்டார். அல்லாஹ்வுக்கு போதுமானவன். ஹஸ்பனல்லாஹு நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வுக்கு போதுமானவன். அல்லாஹ்வோட கட்டளை இல்லாட்டில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 10 மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கொரநாட்டு கர்பூர் கிளை நடத்தும் மாணவ மாணவிகளின் கண்காட்சி அரங்கம். இடம் தௌஹீத் மர்கஸ் கொரநாட்டு கர்பூர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் அருளால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்தப் மதரசாவோட கண்காட்சி அரங்கம். மாணவர்களும் ஏராளமான மாணவிகளும் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். ஆதி தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலான வரலாற்று சம்பவங்களையும் மக்களுக்கு எடுத்து சொன்னதோடு இறைவனின் கட்டளைகளையும் ஏக இறைவனான அல்லாஹ் நபிமார்களுக்கு வழங்கிய அற்புதங்களையும் செய்முறையாகவும் சொல்முறையாகவும் விளக்கமளித்தார்கள். இந்த கண்காட்சி அரங்கம் பார்ப்பதற்கு பிரமிப்பாகவும் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகவும் அமைந்தது. இணை வைப்புகள், பிதஅத்துகள், மூட நம்பிக்கைகள், இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேறும் அனாச்சாரங்கள் ஒவ்வொன்றையும் தோலுரித்து காட்டப்பட்டது. அன்றாட வாழ்வில் மக்கள் செய்து கொண்டிருக்கும் மூட பழக்க வழக்கங்களான நல்ல நேரம் கெட்ட நேரம், பள்ளி விழுந்தால் சகுனம் பார்ப்பது, பூனை குறுக்கே போனால் சகுனம் பார்ப்பது, ஆமை வீட்டினில் புகுந்தால் தரித்திரம் என்பது, இரவில் தலைவாரக்கூடாது, நகம் வெட்டும் நேரம், பில்லி, சூனியம், தகடு, தட்டு, தாயத்து, அல்லாவிற்கு இணை வைக்கும் செயலான கபரிடம் கையேந்தி உதவி தேடுவது போன்றவைகள் இஸ்லாத்தில் இல்லை என்பதையும் ஆடம்பர திருமணத்தை அனாச்சாரங்களோடு நடத்தி கொண்டிருக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு புரிய வைக்கும் விதமாகவும் நபி வழியில் குறைந்த செலவில் திருமணம் எப்படி நடத்த வேண்டும் என்று எடுத்துக்காட்டியும் மாற்று மத கலாச்சாரத்தில் இருந்து காப்பியடிக்கப்பட்ட எத்தனையோ இஸ்லாமிய சமுதாயத்தில் நடக்கும் அனாச்சாரங்களை தோலுறுத்தி காட்டும் விதமாகவும் இறைவன் நமக்கு இட்ட 5 கட்டளை முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் வரையும் அதோடு மறுமை நாளின் அடையாளங்களை சுட்டி காட்டியும் மனிதன் இறந்த பிறகு கபரில் நல்லவர்களுக்கு கிடைக்கும் தூக்கமும் கெட்டவர்களுக்கு கிடைக்கும் வேதனையையும் சித்தரித்து காட்டியிருந்தார்கள். மறுமையில் மனிதனுக்கு கிடைக்கப் போகும் நிலையும் நன்மை செய்த மனிதன் எந்தெந்த வாசல் வழியாக சுவனம் செல்வான் என்பதையும் அழகான முறையில் காட்டியிருந்தார்கள். அதோடு அன்றாட வாழ்வில் நன்மையான காரியங்களையும் தீமையான காரியங்களையும் பிரித்து காட்டி ஏக இறைவனான அல்லாஹ் தன் திருமறையில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கச் சொல்லி இருப்பதை நினைவூட்டியவர்களாக கண்காட்சி அரங்கத்தை அமைத்திருந்தார்கள். அவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் இந்த கண்காட்சி அரங்கத்தை காண வந்திருந்த ஏராளமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்திவிட்டேன். எனது அருட்கொடையை உங்களுக்கு நிறைவாக்கிவிட்டேன். இஸ்லாத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக பொருந்தி கொண்டேன். அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 3வது வசனம். யார் இறைவேதத்தையும் நபி வழியையும் பின்பற்றி மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் அழகிய சுவனத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட அழகிய சுவனத்தை அடைவதற்கு நம் அனைவருக்கும் ஏக இறைவனான அல்லாஹ் அருள் புரிய துவா செய்தவனாக.